டாக்டர் சுதாகண்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்கான இந்த மாத பலன், அதாவது குரோதி வருடத்தில் 2024 ஆணி மாத பலன் ஜூன் 15 ஜூலை 15 வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி பொதுவாகவே ராசியிலேயே ஜென்மத்திலேயே கேது பகவான் உட்கார்ந்துட்டாரு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாதி அமைப்பில் ஒரு நல்ல பலனாகவும் பாதி அமைப்புக்கு ஒரு கெடுதல் பலனாகவும் இருக்கும். அது எப்படின்னா, உங்களுடைய 4ஆம் அதிபதி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தான அமைப்பில் உட்காந்து நல்ல ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காரு. அவர் நீங்கள் வேறு விஷயத்தில் யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷமுடையவர், அப்படி இருக்கிறவர் இப்படி இருக்கிறவர். அந்த வீட்டுக்கு குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார், ஏன் அப்படி உட்காந்து ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாரோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. பாகியஸ்தானத்தில் அருமையாக உட்காந்துருக்காரு. வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். என்ன ஒரு தவறுகள் நடக்கும் அப்படின்னா, 8ல் கன்னிக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சியில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. இந்த டைமிங்கில் நீங்கள் எடுத்தவங்க ஒருத்தன்னு பேசுகிறது, ஒரு சண்டைக்கு போகிறது, விதண்டாவாதம் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டேஷனோ கோர்ட்டோ வம்பு வழக்கோ பிரச்சனைகள் அடிதடிகளோ வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து பத்து விஷயங்களில் பேசுகிறதுலையும் சரி, எழுதுறதுலையும் சரி, வாங்கிறதுலையும் சரி, விற்கிறதுலையும் சரி, ஏதாவது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி நகர்ந்துக்கணும். ஏன்னா 6லேயும் சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஒரு நீண்டகால பகை, ஏதாவது ஒரு சங்கடங்கள், வயிற்று உபாதைகள், இந்த மாதிரியான தொந்தரவையும் சனி பகவான் கொடுத்துருவார். அதனால் இந்த டைமிங்கில் 6ல் சனி பகவான் 8ல் செவ்வாய் பகவான் 2 பேருமே பகை கிரகங்கள். நல்ல ஸ்தானத்தில் உட்காரல, கெட்ட ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்காரு. அவங்களுக்கான தீய பலன் அமைப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொடுத்துருவாங்க. நல்ல பலன் அமைப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா, 4ஆம் அதிபதி பஞ்சமத்தில் உட்காந்து குரு பகவான் உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கறதும், 10ல் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் இருந்தாவே சூப்பராக தொழில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4-5 கிரகங்கள் உட்காந்துருக்க மாதிரி சூரியன், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க. அப்போ தொழில் விஷயங்களில் நல்ல பெருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். தொழில் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெருகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். இது ஆகுமா ஆகாதா, செய்யலாமா, பெரிய லாபங்கள் வருமா வராதா அப்படின்ற தொந்தரவுகள் வரும். இதுக்கு நீங்கள் விநாயகரை மனசில் நினச்சி ஒரு கும்பிடு போட்டுட்டு, அருகம்பல் கிடச்சதுன்னா வச்சு விநாயகரை ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் தொடங்குங்க. விநாயகர் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு தான் தொடங்குவோம். அது உங்கள் ஜென்மத்திலேயே அவர் உட்காந்துக்கிறாரு. அதனால் விநாயகரை கும்பிட்டு எதை தொடங்கினாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். மனசில் மட்டும் வச்சுக்கோங்க, 8ல் செவ்வாய் பகவான் ஒரு வம்பு வழக்கு, கலவரம், அடிதடி பிரச்சனை, ஏதாவது காயங்கள் படக்கூடிய சூழல், இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுத்துருவார். அதை மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக கடந்து வாங்க. இந்த மாதத்துக்கான பலன் தான் இது. நம்மளுக்கு இந்த வருடம் ஃபுல்லும் கேது பகவான் உட்காந்து இப்படி தான் பலனை கொடுத்துருவாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது இந்த மாதத்துக்கான அமைப்பு தான். இதையும் கடந்து வரலாம். உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இது இப்படி தான் நம்மளுக்கு பலன் நடக்குமா அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு பயம் இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு, அதனுடைய திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனை நீங்கள் மூவ் பண்ணலாம். அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.